குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருமா? ஸோ டெஃபினெட்லி early signs ஏதாவது இருக்குமா சார் to identify cancer? Again, unfortunately, there is no specific symptom or sign. Brain tumor is another major type of tumor in children. கீமோதெரபின்னு ஒன்று சொல்கிறது, இது அடல்ட்ஸ் எடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். குழந்தைகளுக்கு அதை எடுக்கலாமா? ஸோ லுக்கீமியான்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒயிட் செல்ஸ் வந்து கேன்சராக மாறினா அதை லுக்கீமியான்னு சொல்லுவோம். கேன்சர் பற்றி பேசும்போது அதுவும் ஹெரிடிட்டரி டிசார்டரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். த ஆன்சர் இன் ஒன் லைன் சொல்லணும்னா எல்லா டியூமரும் கேன்சரா சார்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் இன் சில்ட்ரன் ஆர் curable. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ காவேரி ஹாஸ்பிட்டல் பாட்காஸ்ட்ல இந்த எபிசோட்ல we're going to be talking to a pediatric hemato-oncologist டாக்டர் வினோத் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். Thank you very much for joining and absolute pleasure hosting you today. இன்னைக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் சார்பாக உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன். பிஃபோர் தட் உங்களுடைய அசோசியேஷன் வித் காவேரி ஹாஸ்பிட்டல் அதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். How long have you been traveling with Kauvery Hospital, Trichy? Okay, actually after completing my training in say Chandigarh, Delhi and Singapore, I joined Kauvery Hospital Trichy around 8 years back. So this specialty, pediatric hemato-oncology, pediatric bone marrow transplant, actually this is not widely available in various parts of the country. So in selected centers la mattum irundhuchu. So I thought we should start something in a relatively remote place compared to Chennai. Maybe Trichy is a bit remote, so I thought I'll start here. Appa Kauvery Hospital na approach பண்ணும்போது they were really very supportive. So really we started from scratch 8 years back. So from then on we started treating patients. Like before we started this department, children who were diagnosed with blood disorders, cancer ponra disease la diagnosed pannapro, generally they will be sent to major cities like Chennai, Bangalore, etc. But once we started the unit with all the infrastructure, gradually naga inge treat panna arambichom. So now it's a full established department now. So we are treating all types of cancer in children, all type of blood diseases. ரத்தம் சம்பந்தமாகவோ அல்லது கேன்சர் சம்பந்தமாகவோ குழந்தைகளில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை இப்பொழுது நாங்கள் எங்கேயும் ரெஃபர் செய்வது கிடையாது. ஸோ இங்கே திருச்சியிலே காவேரி ஹாஸ்பிட்டல்லே we are able to treat. அதில் இன்னும் ஒன் ஸ்டெப் ஹைன்னு சொல்லணும்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் இன் சில்ட்ரன். ஸோ குழந்தைகளில் எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை அப்படின்றது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர். சில ரத்தம் சார்ந்த சில ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ்க்கும் கீமோதெரப்பிக்கு ரெஸ்பாண்ட் ஆகாத சில கேன்சர் டிசீசஸ்க்கும் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹை எண்ட் அல்லது ஒரு காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சொல்யூஷனாக அமையும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டையும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி வி ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி டூயிங் ஹியர் இன் திருச்சி இட் செல்ஃப். ரைட். பேசிட்டு இருக்கும்போது புற்றுநோயில் ரத்தம் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக குழந்தைக்கு வந்தாலும் அதை நீங்கள் ட்ரீட் பண்ணுறதா சொன்னீங்க. குழந்தைகளுக்கு புற்றுநோய் வருமா? ஸோ டெஃபினெட்லி இப்போ நான் இந்த டயக்னோசிஸை ஒரு பேரண்ட்டுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது வர்ற முதல் கொஸ்டின் இதாக தான் இருக்கும் பேரண்ட்ஸ் சைட்லேருந்தும். ஸோ பிகாஸ் இட் இஸ் ரேர் பட் டசன்ட் மீன் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஸோ பெரியவங்களில் கேன்சர் ஐ திங்க் எல்லார் ஃபேமிலிலையுமே ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். நம்ம எல்டர்லி பீப்புள் 70-80 இயர்ஸ்லாம் கேன்சர் இஸ் வெரி காமன் இன் எனி பார்ட் ஆஃப் த பாடி. பட் ஃபார்ச்சுனேட்லி குழந்தைங்கள் இட்ஸ் வெரி ரேர். ஸோ அதனால் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். But doesn't mean it doesn't exist. It exists. So வரலாம். So even I have seen leukemia, ரத்த புற்றுநோய் in a born baby 3 to 4 days after birth we diagnosed leukemia. So cancersக்கு age கிடையாது. It can occur at any age starting from day 1 till the end of our life. So in short it can happen in children also. Okay. Early signs ஏதாவது இருக்குமா சார் to identify cancer? Yeah, good question. But again, unfortunately, there is no specific symptom or sign. இந்த சிம்டம் அல்லது சைன் இருந்தால் இது கேன்சர் தான் அப்படின்னு நம்ம முத்திரை குத்தவே முடியாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஏன்னா சிம்டம்ஸ் நான் சொன்னால் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் காமனாக மற்ற இல்னஸ்லையுமே வருமே அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. இப்போ தீராத காய்ச்சல். இப்போ காய்ச்சல்ன்றது ஒன் ஆஃப் த எல்லாருக்குமே ஒன்ஸ் இன் இயர் ஆர் ட்வைஸ் இன் இயர் வரும். குழந்தைகள் இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாகவுமே சளி இருமலோட சேர்ந்து காய்ச்சல் வரும். ஸோ அது ஆனால் யூஸ்வலாக 3 to 5 days செட்டில் ஆகிடும். ஸோ பட் ப்ரொலாங்டு ஃபீவர் வந்தால் உடனே அந்த பீடியாட்ரிஷனுக்கு ஒரு டவுட் வரும். 7 daysக்கு மேலே ஃபீவர் இருக்குது, யூஸ்வலாக வைரல் ஃபீவர் வந்து இன்னும் செட்டில் ஆகிருக்கணுமே. ஸோ ப்ரொலாங்டு ஃபீவர் ஒரு கண்டிப்பாக ஒரு வார்னிங் சைனாக பீடியாட்ரிஷனுக்கு ஒரு சிம்டமாக இருக்கும்.
அது போக பாடி பெயின்ஸ், அதுவும் அகைன் வைரல் ஃபீவர்லேயுமே உடம்பு வலின்றது காமன் சிம்டம். பட் ஒரு நடக்க முடியாத வலி, நடக்கவே முடியல, இல்லை ஜாயின்ட் ஸ்வெல்லிங், முட்டியெல்லாம் வீக்கம் ஏற்படுது, இதெல்லாம் வந்து ஒரு வகையான சிம்டம். அண்டு பேலர், அது அனீமியா, ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சிக்கிட்டே போகுது, இருக்க சைல்டு பார்க்க வெளுத்துட்டே போகிறாங்க, இல்லை பேல் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ அகைன் அது அயன் டெஃபிஷியன்சிலையும் இல்லை சத்து குறைபாடுலையும் ரத்தம் குறையுன்றது வி ஆல் நோ. பட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். கேன்சர்லேயுமே ரத்த அளவு குறையுது, ஹீமோகுளோபின், பிளேட்லெட்ஸ் போன்ற அணுக்கள் குறையும் போது அதுக்கப்புறம் பீடியாட்ரிஷியன்ஸ் மற்ற டெஸ்ட் பண்ணுவாங்க, பெரிஃபரல் ஸ்மியர், இஃப் ரிக்வயர் போன் மேரோ, அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணணும். இட் மே ஆர் மே நாட் பி இன் தட் சுச்சுவேஷன். ஸோ அகெயின் இப்போ பிளட் கேன்சரோடைய சிம்டம்ஸ் பற்றி சொன்னேன். மற்ற கேன்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் டியூமர் இஸ் அனதர் மேஜர் டைப் ஆஃப் டியூமர் இன் சில்ட்ரன். ஸோ அதுக்கு வந்து அகெயின் தலைவலி, யூஸ்வலாக தலைவலி குழந்தைங்களுக்கு வராது, பெரியவங்க ஸ்ட்ரெஸ், ஹெட்ஏக் அதுன்னு சொல்லுவோம். பட் சில்ட்ரனில் இஃப் ஹெட்ஏக் இஸ் தேர், அகெயின் வி ஹேவ் டு திங்க் பிரெயினில் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு. அப்புறம் ஹெட்ஏக்கோட சேர்ந்து வாமிட்டிங், இல்லை ஃபிட்ஸ் அகெயின் ஃபீவரில் ஃபிட்ஸ் வரலாம் குழந்தைங்கள. பட் சம் அப்நார்மல் டைப் ஆஃப் ஃபிட்ஸ் அண்ட் கூட இந்த ஹெட்ஏக் வாமிட்டிங்கில் இருந்தால் நம்ம ஜென்ரலாக பீடியாட்ரிஷியன் வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, பிரெயினுக்கு சிடி ஸ்கேன் அந்த மாதிரி. ஸோ அதில் தான் பெரும்பாலும் நம்ம டயக்னோஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே. வயிறில் ஒரு வீக்கம் ஏற்பட்டால் அது வந்து வயிற்றுக்குள்ளே ஏதாவது ஒரு கட்டி வளர்வதற்கான ஒரு சிம்டமாக இருக்கலாம். உடனே சைல்டு டாக்டர் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அதில் பிக்கப் ஆகும். இப்போ கிட்னிலேயோ லிவர்லேயோ ஒரு கட்டி வளர்வதாக இருந்தால் அதை மேற்கொண்டு பயாப்சி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ஓகே இது கேன்சர் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு இருக்கும். ஓகே. ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் ஒரு குழந்தைக்கு வந்து கேன்சர் அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்கேனில் தெரிய வந்துருச்சு அப்படின்னா அந்த கீமோதெரப்பின்னு ஒன்று சொல்கிறது, இது அடல்ட்ஸ்க்கு எடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம், குழந்தைகளுக்கு அதை எடுக்கலாமா? கீமோதெரப்பி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதாவது இப்போ கேன்சர் வந்துருச்சுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு பகுதி வந்து கீமோதெரப்பி. சில டியூமருக்குலாம் சர்ஜரி தேவைப்படலாம், ரொம்ப கம்மியான டியூமருக்கு ரேடியேஷனும் தேவைப்படலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் சில்ட்ரன் வித் கேன்சர், ஃபார் எக்ஸாம்பிள் லுக்கீமியா தான் குழந்தைங்கள காமனான கேன்சர், பிளட் கேன்சர். ஸோ அதுக்கு வந்து சர்ஜரிக்கோ இல்லை பெருசாக ரேடியேஷனுக்கோ ஒர்க் இல்லை. ஸோ இட் ஹேஸ் டு பி ப்ரிடாமினன்ட்லி கீமோதெரப்பி. ஸோ கீமோதெரப்பி குழந்தைங்களுக்கு எடுக்கலாமா அப்படின்ற கேள்விக்கு இன்ஃபேக்ட் அடல்ட்ஸை விட குழந்தைகள் டாலரேட் த கீமோதெரப்பி வெல். ஸோ குழந்தைகள் வந்து கீமோதெரப்பியை பெரியவங்களை விட கொஞ்சம் பெட்டராகவே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அந்த மெடிசன்ஸ்க்கு. பிகாஸ் தே ஆர் வெரி யங், த ஆர்கன்ஸ் ஆர் வெரி ஹெல்தி. இல்லை அவங்களுக்கு பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், சுகர், பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்காது. ஸோ ஜென்ரலி தி டாலரேட் இட் வெல். அண்ட் எஸ் வி ஹாவ் டு, நாங்கள் டோஸ் டிசைட் பண்ணுறது வந்து அந்த சைல்டினுடைய வெயிட், ஹைட், பாடி சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் டோஸ் டிசைட் பண்ணுவோம். ஸோ ஒரு 10 kg பேபிக்கு இருக்கிற டோஸ் வேறு, 20 kg பேபிக்கு இருக்கிற டோஸ் வேறு, ஒரு 60-70 kg அடல்ட்டுக்கு இருக்கிற டோஸ் வேறு. ஸோ இட்ஸ் ஆல் டெய்லர்ட் டு தட் பர்டிகுலர் சைல்டு. ஸோ இப்போ இந்த கீமோதெரப்பி இருக்கும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு காமனான விஷயம் அப்படின்னா இந்த ஹேர் லாஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு குழந்தைக்கு இந்த ஹேர் லாஸ் கீமோதெரப்பி மூலமாக வருது அப்படின்னா அது ஃபர்தராக ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? திருப்பி அந்த ஹேர் க்ரோத் இருக்குமா? தவிர்க்க முடியாத ஒரு சைடு எஃபெக்ட் தான் ஹேர் ஃபால். பட் நான் பேஷண்ட்ஸ்க்கு சொல்லும்போது என்ன சொல்வேன்னா, ஹேர் ஃபாலுக்கு தயவுசெய்து பயப்படாதீங்க. ஸோ இட் இஸ் ஒன் வே டு நோ தட் த மெடிசன் இஸ் ஒர்க்கிங். ஸோ ஹேர்ஸ் ஃபாலிங் மீன்ஸ் அண்ட் 100% அது திரும்ப வந்துடும் ஒன்ஸ் வி ஸ்டாப் த மெடிசன்ஸ். லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் கேன்சருக்கு ஒரு 6 months to 1 year தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் டெஃபினெட்லி தேர் வில் பி ஹேர் லாஸ். பட் த மொமெண்ட் வி ஸ்டாப் ட்ரீட்மெண்ட், இப்போ கீமோ மருந்துகள் நம்ம கொடுக்கறத நிறுத்திட்டோம்னா அந்த ஹேர் செல்ஸ் திரும்ப வளர ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் நான் பார்க்க வரைக்கும் முன்னாடி இருந்த ஹேரை விட அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிச்சு ஃபாலோஅப்பில் வரும்போது அவங்களுக்கு ஹேர் நல்லா இருக்கும், கேர்லியா, அடர்த்தியா, நல்ல லாங் ஹேர்லாம் எவ்வளோ பேஷண்ட்ஸ்க்கு பார்த்துருக்கேன். ஸோ ஹேர் லாஸ் இஸ் அ டெம்பரரி சைட் எஃபெக்ட் ஆஃப் மெடிசின்ஸ், பட் இட் வில் டெஃபினெட்லி ரீக்ரோ. திரும்ப கண்டிப்பாக முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட அழகாகவே வந்துடும். ஓகே. நிறைய இடங்களில் லுக்கேமியா பற்றி சொல்லிருந்தீங்க. வாட் இஸ் லுக்கேமியா ஜென்ரல்? லூக்கேமியான்றது பிளட் கேன்சருக்கான ஒரு சயின்டிஃபிக் டேர்ம். ஸோ பிளட் நம்ம உடம்புல எங்கே உற்பத்தி ஆகுது? போன் மேரோ, எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவோம். ஸோ பிளட் செல்ஸ் 3 typesன்னு சொல்லுவோம். ஹீமோக்ளோபின் அல்லது ரெட் செல்ஸ், ஒயிட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ். ஸோ லுக்கீமியான்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒயிட் செல்ஸ் வந்து கேன்சராக மாறினா அதை லுக்கீமியான்னு சொல்லுவோம். ஸோ போன் மேரோவில் தான் இந்த செல்ஸ் உற்பத்தி ஆகும்னு சொன்னேன். ஸோ அங்கே உற்பத்தி ஆகிற இடத்துலையே டியூ டு சம் அன்னோன் ஃபால்ட், சம் ஜெனட்டிக் மாற்றங்கள் அங்கே நடக்கிறதுனால ஸோ செல்ஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். அது உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மல் செல்ஸ்லாம் குறைஞ்சிடும், ஹீமோக்ளோபின், பிளேட்லெட்ல குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மல் செல்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டு எல்லாமே வில் பி ரீப்ளேஸ்ட் பை திஸ் அப்நார்மல் ஒயிட் செல்ஸ் அல்லது கேன்சர் செல்ஸ். ஸோ அதை தான் நம்ம லுக்கீமியா அப்படின்னு சொல்கிறோம். ரைட்.
சார் லுக்கேமியாக்கு ஏதாவது சிம்டம்ஸ் மாதிரி இருக்குமா? ஸோ தான் ப்ரொலாங்டு ஃபீவர். இப்போ யூஸ்வலாக வைரல் ஃபீவர் 5 to 7 டேஸில் சரியாயிடும். பட் அதுக்கும் மேலேயும் ஃபீவர் போயிட்டே இருக்குது. ஃபீவர் கூட மற்ற சிம்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நெறிக்கட்டி கழுத்தில் இல்லை ஆக்ஸில்லா கிராயின் அந்த ஏரியாக்கள்லாம் நெறிக்கட்டி ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு. அப்புறம் பாடி பெயின், எல்லாம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்த குழந்தைங்க திடீர்னு ஸ்டாப் வாக்கிங், நடக்க முடியல, படுத்தே இருக்காங்க, நடந்த கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எலும்பு வலி, போன் பெயின் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம். முட்டி வீக்கம், ஜாயிண்ட் ஸ்வெல்லிங், அது ஒரு சிம்டம். அண்ட் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, ஹீமோக்ளோபின் குறையிறதுனாலையோ இல்லை மீடியஸ் செஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் கட்டி வளர்றதுனாலையோ அவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரலாம். ஸோ அது ஒரு சிம்டம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சிம்டம்ஸோட ஜென்ரலி வி வில் டேக் அவர் சைல்டு டு பீடியாட்ரிஷியன், குழந்தைங்க டாக்டர்கிட்ட கொண்டு போவோம். ஸோ தே ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஹேவ் அ டவுட், ஓகே இது கேன்சராக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ தே see lot of viral fevers daily, but generally they will be able to identify the usual viral fever மாதிரி இல்லையே அப்படின்னு. ஸோ அவங்க immediately they will order some blood test. இப்போ ஒரு நாள் 2 நாள் ஃபீவர்னு போனால் ஜென்ரலாக மெடிசன்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி ஒரு வார்னிங் சைன்ஸோட போகும்போது சில பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் சிபிசி, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அதில் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு பேட்டர்ன் ஆஃப் மாற்றங்கள் இருக்கும். இப்போ லுக்கீமியாவுக்கு சில டைப் ஆஃப் மாற்றங்கள் அந்த அணுக்களில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, பிளேட்லெட் கம்மியாக இருக்குது, ஒயிட் செல்ஸ் சில தடவை ரொம்ப கம்மியாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம், 1 lakh 2 lakhs வரைக்கும் கூட போகும். அப்புறம் அது ஸ்மியர், பெரிஃபரல் ஸ்மியர்னு சொல்லும்போது மைக்ரோஸ்கோப்பில் ஒரு பெத்தாலஜிஸ்ட் பார்க்கும்போதும் அந்த ஒயிட் செல்ஸ் இது நார்மலாக இல்லை, இது பிளாஸ்ட் மாதிரி இருக்குது, லுக்கீமிக் செல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெல் அடித்த மாதிரி. ஸோ லுக்கீமியா பிளட் கேன்சர் இருக்குமான்னு தென் தே வில் பி ரெஃபர் டு அஸ். நாங்கள் ஃபர்தராக அதை போன் மேரோ அண்ட் அதர் ஃபர்தர் ஸ்பெஷலைஸ் டெஸ்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணி அதை சப்டைப் பண்ணி வி வில் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட். ஓகே, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம்? Leukemia is predominantly treated by chemotherapy medicines. ஸோ இப்போ நான் கீமோதெரப்பி அப்படின்னு சொன்னேன்னா இட் டசன்ட் லுக் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம ஐவி ஆன்டிபயோட்டிக்கும் கீமோதெரப்பியும் பக்கத்தில் வச்சு தே லுக் த சேம். ஒரு பாட்டிலுக்குள்ள மெடிசன் இருக்கும், தட் அது என்ன ஆக்ஷன் செய்யுதோ தட்ஸ் ஹவ் வி நேம் இட். இன்ஃபெக்ஷனுக்கு அகேன்ஸ்ட் ஒர்க் பண்ணுற மெடிசன் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவோம். அதே ஒரு வகை ஆஃப் மெடிசன் இஃப் ஒர்க்ஸ் அகேன்ஸ்ட் கேன்சர் செல்ஸ், தட் இஸ் கீமோதெரப்பி. ஸோ வி கிவ் அ for acute lymphoblastic leukemia is the commonest type of cancer in children. So adukku vandu we give around 6 to 7 months of injections. 6 to 7 months, usually once in a week some injections irundite irukum. மற்ற நாட்களில் the child will take some tablets, syrup, etc. So இது எல்லாமே part of chemotherapy தான். So that will go on for a period of 6 months, and after 6 months or in over 2 years we will give some tablets to further clear the disease. So in short it is predominantly chemotherapy medicines. அது வாய் வழியாகவும் இருக்கலாம் இல்லை இன்ஜெக்ஷன் மூலமாகவும் இருக்கலாம். ரைட், பிளட் கேன்சர் பற்றி பேசணும் சார். வாட் இஸ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்? ஸோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்றது ஐ திங்க் மெனி ஆஃப் அஸ் வுட் ஹவ் என்கவுண்டர்ட். நம்ம ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்கு ரத்தம் கம்மி, ஏதோ ஒரு காரணத்துக்காக சர்ஜரி டைம்லையோ இல்லை டெலிவரி டைம்லையோ இல்லை ரத்தம் கம்மியாக இருந்தால் நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறோம். ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் அகைன் எல்லா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிற காரணங்களுக்கும் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சொல்ல மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, we diagnose it as iron deficiency. நம்ம அயன் சப்ளிமெண்ட் கொடுத்தா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதிலலாம் நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுவோம். பட் ஃபார் அதர் கண்டிஷன்ஸ் நம்ம மெடிக்கலாக அதை நம்ம ட்ரீட் பண்ண முடியாது, இல்லை யார் இன் ஹரி லைக் சர்ஜரி பண்ணணும், இல்லை பேஷண்ட் ப்ளீட் ஆகிட்டு இருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம், தென் வி ஹேவ் டு இமீடியட்லி டிரான்ஸ்ஃபியூஸ். ஓகே, லெட்ஸ் சே வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம அனிமிக் அப்படின்னு சொல்கிறோன்னா எந்த காரணங்களுக்காக அனிமியா வருதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ அகைன் அனீமியா இஸ் அ சிம்டம், ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருச்சு. ஸோ அதை என்ன டயக்னோசிஸ் பண்ணணுன்றது டாக்டருடைய ஒர்க். ஸோ தெர் ஆர் ஒரு ஹியூஜ் லிஸ்ட் ஆஃப் காசஸ் சொல்லலாம். ஸோ அதில் டாப் இந்தியாவில் வந்து டாப் காரணம்னு சொன்னோம்னா நியூட்ரிஷனல் அல்லது சத்து குறைபாடு, அயன் டெஃபிஷியன்சி அதில் ரொம்ப காமன். ஸோ இரும்பு சத்து குறைபாடு தான் அனீமியாவுக்கு commonest cause in our country, be it a child, be it an adult. Okay, so again government has so many programs, iron supplementation, school iron kudukranga, government hospital ella pregnant women ku iron kudukranga. So it's all targeted to bring down the incidence of iron deficiency. So that is the first reason, but doesn't mean ayo HB கம்மியானா iron deficiency தான் அப்படி நம்ம முத்திர குத்த முடியாது. நம்ம ஒரு 100 பேஷண்ட் பார்க்குறோம்னா மேபி ஒரு 90 patients may have iron deficiency, but remaining 10 may have different other conditions also. அதில் வந்து மற்ற காரணங்கள் B12 deficiency, folic acid deficiency, இதெல்லாம் மற்ற நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ். நியூட்ரிஷன் அல்லாத காரணங்களும் we have to keep in mind. ஹீமோலைட்டிக் அனிமியான்னு சொல்லுவோம், ரத்தம் உடைதல்.
ஸோ அது வந்து சம்டைம்ஸ் ஜெனட்டிக்காகவும் இருக்கலாம். குழந்தைங்களில் ஜெனட்டிக்காக பிறக்கும் போதே அவங்களுக்கு ரத்தம் தக்க வச்சுக்கிற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும், இல்லை ரத்தம் உற்பத்தி பண்ணுற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதை ஹீமோலைட்டிக் அனிமியான்னு சொல்லுவோம், அல்லது ஏப்ளாஸ்டிக் அனிமியான்னு சொல்லுவோம். ஹீமோலைட்டிக் அனிமியாவில் தேர் ஆர் குவைட் ஃபியூ டைப்ஸ். ஆட்டோ இம்யூன் ஹீமோலைட்டிக் அனிமியா, அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, அதுக்கப்புறம் பாடியில் நடக்கிற ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்நார்மலாக இருந்தால் ரெட் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ ரத்த அணுக்கள் ரொம்ப குறைஞ்சிடும். அது ஆட்டோ இம்யூன் ஹீமோலைட்டிக் அனிமியான்னு சொல்லுவோம். ஜெனட்டிக்காக நான் சொன்னது வந்து தாலசீமியா, சிக்கல் செல் அனிமியா, அதெல்லாம் ஜெனட்டிக்காகவே ரத்தம் உழைதலுக்கான காரணங்கள். ஏப்ளாஸ்டிக் அனிமியான்னு சொல்கிறது வந்து போன் மேரோல தான் ரத்தம் உற்பத்தி ஆகும்னு நான் சொன்னேன். ஸோ அந்த உற்பத்தியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ தட் ஃபேக்ட்ரி ஸ்டாப்ஸ் ஒர்க்கிங். ஸோ நம்ம உடம்புல எல்லார் உடம்புலையுமே ஃப்ரம் டே 1 till the end of our life போன் மேரோ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ரெட் செல், ஒயிட் செல், பிளேட்லெட்டை உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த போன் மேரோ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா தென் வி கால் இட் அஸ் ஏப்ளாஸ்டிக் அனீமியா. அது வந்து அனீமியாக்கான ஒரு காரணம். ஸோ அகெயின் சம் ப்ரொபோர்ஷன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லுக்கீமியா, அந்த மாதிரி சில கேன்சர்ஸும் அனீமியா அப்படின்ற ஒரு சிம்டம் மூலமாக இனிஷியலாக ப்ரெசென்ட் ஆகலாம். ஓகே, இப்போ ஒரு குழந்தைக்கு நோஸ் ப்ளீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இஸ் இட் லைக் அன் அலார்மிங் சிம்டம் மாதிரி ஏதாவது, இல்லை நார்மல் தானா சார்? ஐ திங்க் எனி ப்ளீடிங் இன் எனி ஏஜ் நம்ம அதை லைட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ பட் அகெயின் நோஸ் ப்ளீட் ரொம்ப ஒரு மினிமலாக வருது, பாப்பா அல்லது குழந்தை வந்து ஃபிங்கரோ இல்லை பென்சிலையோ நோஸில் விட்டுட்டாங்க, நோஸ் பிக்கிங்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மினிமலாக ப்ளீட் வருதுன்னா வி நோ த ரீசன். ஸோ நோஸ் பிக்கிங் பண்ணாங்க, ஒரு 1 or 2 minutes ப்ளீட் ஆச்சு, அப்புறம் உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு. That may not be an alarming sign, but still I think it's better to consult a pediatrician or ENT doctor to really label, okay, இது வந்து nose pickingனால தான் வந்துச்சுன்றது we have to be sure, but eventually they will reassure you, okay, the nose pickingனால தான் சொல்லிடுவாங்க. But sometimes it may be a warning sign also. So again noseல local reason சொல்லலாம், இல்லை blood clotting tendency குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இப்போ நோஸில் ஏதாவது ஒரு சதை வளர்ச்சி, இல்லை ஒரு இன்ஃபெக்ஷனால, இல்லை ஏதாவது சில தடவை குழந்தைங்க ஃபாரின் பாடிஸை தெரியாமல் நோஸ்லேயே வச்சிடுவாங்க, ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், பொம்மைகள். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீசனால் ரிப்பீட்டடாக ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ மேபி தென் அகைன் லோக்கல் ரீசனுக்கு நம்ம இஎன்டி சர்ஜன் தான் ஜென்ரலாக பார்க்க சொல்லுவோம். அவங்க தே வில் டூ த எக்ஸாமினேஷன், அங்கே அவங்க எக்ஸாமின் பண்ணி அந்த ரீசனை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பேரலாக நான் சொன்ன மாதிரி ப்ளீடிங் டெண்டன்சியே அந்த குழந்தைக்கு அதிகமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேட்லெட் தான் நம்ம உடம்புல ரத்தம் உறைதலுக்கு காரணமான ஒரு முக்கியமான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த பிளேட்லெட் அளவு குறைவாக இருக்கும்போது த்ராம்போசைட்டோபீனியா இருக்கவங்களுக்கு நோஸ் ப்ளீடிங் வரலாம். இல்லை சில கிளாட்டிங் டிசீசஸ், கிளாட்டிங் டிஃபெக்ட்ஸ் பிறக்கும் போதே ரத்தம் உறையும் தன்மை சில குழந்தைகளுக்கு கம்மியாக இருக்கலாம். ஹீமோஃபீலியா ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஃபேக்டர் 8 அது மாதிரி நிறைய கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஜெனட்டிக்காகவே அவங்க உடம்புல உற்பத்தி ஆகலை அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஈஸியாக ப்ளீட் ஆகிடும். இப்போ நோஸ் மட்டும் இல்லை, எங்கே அடிப்பட்டாலும் அடிப்படாமல் கூட சம்டைம்ஸ் ஸ்பான்டேனியஸாக கூட ப்ளீட் ஆகலாம். ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் சிம்டம் சம்டைம்ஸ் நோஸ் ப்ளீடாக இருக்கலாம். ஓகே சார், பிஎம்டி அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல, வாட் இஸ் தட்? பிஎம்டி இஸ் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு நம்ம ஜென்ரலாகவே சொல்லி பழகிருக்கோம். அல்லது பிளட் அண்ட் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக சொல்கிறோம். தமிழில் சொல்லணும்னா எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை. இப்போ பிளட் செல்ஸ் உற்பத்தி ஆகிற இடம் எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவோம். ஸோ அதில் நம்ம மருந்துகள் மூலமாக குணப்படுத்த முடியாத ஒரு டிஃபெக்ட் ஏற்பட்டு விட்டால், ஸோ அதை நம்ம முழுமையாக குணப்படுத்துறதுக்கு இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டை ஒரு ட்ரீட்மெண்ட் முறையை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், சில குழந்தைகளுக்கு பிறவிலேயே ரத்தம் உற்பத்தி திறமை கம்மியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாலசீமியா, அகைன் ஏப்ளாஸ்டிக் அனீமியா, ஃபேன்கோனி அனீமியா. இப்போ அவங்களுக்கு இப்போ உடம்புலேயே ரத்தம் திரும்ப ஊற வைக்கணும்னா we have to destroy that patient's abnormal bone marrow. இந்த போன் மேரோல டிஃபெக்ட் இருக்குது, ஸோ அதை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இன்னொரு டோனருடைய ஹெல்தி போன் மேரோ செல்ஸ் எடுத்து அந்த பேஷண்ட்டினுடைய உடம்புல செயல்பட வைக்கணும். இது சில வகையான கேன்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். கேன்சருக்கு கீமோதெரப்பின்னு சொன்னேன். இப்போ கொடுக்குற கீமோதெரப்பியில் அவுட் ஆஃப் 100 say 90% ஆஃப் சில்ட்ரன் சரியாகி போயிடுறாங்க. சரி, சம்டைம் 10%க்கு கீமோதெரப்பி சக்ஸஸ் கொடுக்கலன்னா அவங்களுக்கு நாங்கள் திரும்ப போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அட்வைஸ் பண்ணுவோம். ஓகே, பிஎம்டி மாதிரி there is also another term called ITP இல்லையா? இந்த ITPங்கிறது என்ன? ITP is immune thrombocytopenia. ஸோ த்ராம்போசைட்டோபீனியா பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, இம்யூன்னா அந்த த்ராம்போசைட்டோபீனியா வர்றதுக்கான காரணம் வந்து பாடிஸ் ஓன் இம்யூனிட்டி. தட் இஸ் இம்யூன் த்ராம்போசைட்டோபீனியா. ஸோ அகெயின் இட்ஸ் ஒன் ஆஃப் த காமன் பிளட் டிசார்டர்ஸ் இன் சில்ட்ரன். அகெயின் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, ஒரு இருமல் சரி வருது, அப்புறம் சரியாயிடும் ஆஸ் யூஷுவல். பட் சம்டைம்ஸ் அதில் நடக்கக்கூடிய இம்யூன் ரெஸ்பான்ஸ், குழந்தையின் உடம்புல ஏற்படக்கூடிய இம்யூன் ரெஸ்பான்ஸ் சம்டைம்ஸ் அந்த குழந்தையுடைய பிளேட்லெட்டே டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். தட் இஸ் த
ரீசன் பிஹைண்ட் ஐடிபி. ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து சரியாயிடுச்சு, ஆனால் 2 வீக்ஸ் கழிச்சு திடீர்னு பார்த்தா குழந்தைங்களுக்கு ப்ளீடிங் சிம்டம்ஸ் அதிகமாகிடும். ஸ்கின்ல வந்து பேச்சஸ், ரெட் பேச்சஸ் அல்லது க்ரீன் அல்லது ப்ளூ பேச்சஸ் வரும். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நோஸ் ப்ளீடிங், கம் ப்ளீடிங், இல்லை சம்டைம்ஸ் மோஷன் கலர் மாறி பிளாக்காக போகிறது, இல்லை சம்டைம்ஸ் ரெட்டாகவே மோஷன் போகிறது. ஸோ இந்த மாதிரி பிளேட்டட் கம்மியாகிறதுக்கான ப்ளீடிங் சிம்டம்ஸ் சடனாக குழந்தைக்கு ஏற்படும். பட் அதர்வைஸ் ஃபீவர் இருக்காது, சைல்டு வில் பி வெல், எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும், ஆனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் மட்டும் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் யூஸ்வலாக ஐடிபிக்கான ஒரு ப்ரெசென்டிங் சிம்டம் நாங்கள் பார்க்கும்போது. ஸோ அகைன் அதில் நம்ம சிபிசி டெஸ்ட் எடுக்கும்போது தான் நமக்கு அது கன்ஃபார்ம் ஆகும். பிளேட்லெட் மட்டும் கம்மியாக இருக்கும், மற்ற ஒயிட் செல்ஸ் ஹீமோக்ளோபின்லாம் நார்மலாக இருக்கும். இன்னும் சில பெரிஃபரல் ஸ்மியர் போன்ற மற்ற டெஸ்ட்டுகளை பண்ணி அதை நம்ம வி ஹாவ் டு கன்ஃபார்ம். அண்ட் நம்ம அந்த இம்யூன் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்துகளை யூஸ் பண்ணோம்னா திரும்ப பிளேட்லெட் வந்து உடம்புல ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிடும். அகெயின் ஸ்டீராய்டு, ஐவிஐஜி போன்ற மெடிசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ தட் வில் டேக் கேர் ஆஃப் தட் இம்யூன் ப்ராப்ளம். ஸோ அகெயின் பாடியில் உற்பத்தி ஆகிற பிளேட்லெட்ஸ் ஃபர்தராக டிஸ்ட்ராய் ஆகாமல் இருந்தால் அவங்களுக்கு கவுண்ட்ஸும் நார்மல் ஆகிடும், ப்ளீடிங் சிம்டம்ஸும் குறைஞ்சிரும். ஓகே. ஸோ இதை பற்றி எப்படி கேள்விப்பட்டிருக்கோமோ அதே மாதிரி காமனாக எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு பேர்னா தலசேமியா. பட் தலசேமியானா என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் அது எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்லணும் அப்படின்னா என்னவாக சார்? தலசேமியா இஸ் அகெயின் ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான். ஸோ அப்பா அம்மா 2 பேருக்குள்ளேயும் ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கு தேவையான ஜீன்ஸில் ஒரு ஜீன் அப்நார்மலாக இருக்கும், ஆனால் இன்னொரு ஜீன் நார்மலாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு சிம்டம்ஸே இருக்காது. ஸோ அவங்களுக்கு ரத்த உற்பத்தி நார்மலாக இருக்கும், பட் சைலண்ட்டாக ஒரு ஜீன் மட்டும் டிஃபெக்டிவாகவே இருக்கும். ஸோ அவங்கள வந்து நம்ம தாலசீமியா கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி 2 கேரியர்ஸ்குள்ளே மேரேஜ் ஆகும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் எந்த 2 ஜீன்ஸும் ஃபியூஸ் ஆகி அந்த பேபி ஃபார்ம் ஆகுதோ அதுதான் அந்த பேபியினுடைய ரத்த உற்பத்தி திறனை முடிவு பண்ணும். ஒரு பேரண்ட்கிட்ட இருந்து வர ஜீன் நார்மலாகவும் ஒரு பேரண்ட்டுக்கிட்ட இருந்து வர ஜீன் அப்நார்மலாகவும் இருந்தால் எந்த ப்ராப்ளமும் வராது. அவங்களும் சைலண்ட் ஜீன் கேரியர்ஸ். ஸோ அவங்களுக்கு ரத்த உற்பத்தி நார்மலாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வர ஜீனுமே டிஃபெக்டிவாக இருந்தால் அது 2 ஃபியூஸ் ஆகி ஒரு பேபி ஃபார்ம் ஆகும்போது ஸோ அந்த பேபிக்கு தான் ரத்த உற்பத்தி ஆகிற திறன் இருக்காது. ஸோ அது வந்து இப்போ பிறக்கும் போது ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கும். பேபி வயிற்றில் இருக்கும்போது எடுக்கிற ஸ்கேன் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். நம்ம அது பிறந்து ஒரு 5-6 மந்த்ஸுக்கு அப்புறம் இப்போ பேபிக்கு எப்படி நார்மல் பிளட் அடல்ட் ஹீமோக்ளோபின் உற்பத்தி ஆக ஆரம்பிக்கணுமோ அப்போ வந்து அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் போகும்போது ரத்த அளவு குறைய ஆரம்பிச்சிடும். யூஸ்வலாக ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து ஒரு 1-1.5 இயர்ஸ்க்குள்ளே தான் அந்த சிம்டம்ஸே நமக்கு தெரிய வரும். ஸோ அகெயின் பேல்னஸ், குழந்தை வெளுத்துட்டே போகும் அல்லது ஹீமோக்ளோபின் குறைஞ்சிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி ரத்த உற்பத்தி ஆக முடியாததால் அவங்க வயிறு கொஞ்சம் வீக்கம் ஏற்படும். லிவர், ஸ்ப்ளீன் போன்ற உறுப்புகள் வீக்கம் அடையும் போது வயிறு கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸோடு அவங்க சைல்டு டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க எக்ஸாமின் பண்ணும்போதே அனீமிக்காக இருக்காங்க, லிவர் ஸ்ப்ளீன் பெருசாக இருக்குன்ற ஒரு காம்பினேஷன் ஆஃப் சிம்டம்ஸில் அவங்க ஃபர்தர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அகெயின் பிளட் கவுண்ட், அப்புறம் ஹீமோக்ளோபின், எலக்ட்ரோஃபோரசிஸ் அந்த மாதிரி ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணி அவங்க தாலசீமியா அப்படின்ற டிசீஸை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே சார், இஸ் இட் கியூரபிள்? ஸோ தாலசீமியா அது வந்து ஜெனட்டிக் டிஃபெக்ட். ஸோ மருந்துகள் மூலமாக நம்ம ரத்தத்தை உற்பத்தி பண்ண வைக்க முடியாது. ஸோ ஜென்ரலி வி ஸ்டார்ட் தோஸ் சில்ட்ரன் ஆன் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எவ்ரி மந்த். ஸோ எவ்ரி மந்த் வருவாங்க, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க. ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க உடம்புல அயன் அக்யூமுலேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அயன் ரிமூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா மெடிசின்ஸும் கொடுப்போம். ஸோ இதுதான் ஜென்ரல் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் தாலசீமியா. ஸோ அகெயின் நீங்கள் க்யூர் பற்றி கேட்டீங்க. எஸ், டெஃபினெட்லி இட் இஸ் க்யூரபிள். அகெயின் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண இந்த பிஎம்டி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இவங்க இந்த ரத்தம் உற்பத்தி பண்ண முடியாத அந்த போன் மேரோவை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இன்னொரு ஹெல்த்தி டோனருடைய ஸ்டெம் செல்ஸ் எடுத்து நம்ம இவங்க உடம்புல அதை செயல்பட வச்சோம்னா ஸோ இவங்களுக்கு அந்த ரிப்பீட்டட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கான ரெக்குவயர்மெண்ட் இருக்காது. ஸோ தென் தே வில் லீட் அ நார்மல் லைஃப். ஓகே, சின்ஸ் நீங்கள் வந்து இது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர்னு சொன்னனால யூஸ்வலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இதை நான் கேட்குறேன். கேன்சர் பற்றி பேசும்போது அதுவும் ஹெரிடிட்டரி டிஸார்டரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஐ திங்க் நிறைய பேஷண்ட்ஸ் உங்கள்கிட்டயும் கேட்டிருப்பாங்க. அதுக்கான பதிலாக என்ன இருக்கும்? The answer in one line சொல்லணும்னா no. So most of the cancers which we see in children எல்லாமே ஸ்பொராடிக் தான். ஸோ ஸ்பொராடிக்னா என்ன, ஜெனட்டிக் இல்லாமல் பை சான்ஸ் யாரோ ஒருத்தருக்கு வர ஒரு வியாதி, அவ்வளோதான். ஸோ வெரி ரேர்லி வி சி சம் ஜெனட்டிக் ரீசன்ஸ். ஃபேன்கோனி அனிமியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு லுக்கீமியா வரலாம். அது ஒரு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இல்லை சில நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹெரிடிட்ரியாக வரக்கூடிய ரெட்டினோபிளாஸ்டோமா ஜீன்ஸ் வந்து சம்டைம்ஸ் அது குழந்தைக்கு வந்து கண்ணில் ஒரு டியூமரை ஏற்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் மேபி லெஸ் தேன் 1 in 100. ஸோ 99.5% ஆஃப் சில்ட்ரன் வி சி இன் அவர் ப்ராக்டிஸ் வந்து ஜெனட்டிக் காரணங்கள் அல்லாமல் ஸ்பொராடிக்காக ஏற்படக்கூடிய கேன்சர்ஸ் தான். ஓகே, எல்லா டியூமரும் கேன்சரா சார்?
டியூமர்னா நம்ம பினைன் டியூமர்னு சொல்லுவோம், மெலிக்னன்ட் டியூமர்னு சொல்லுவோம். சில கட்டிகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னிலேயோ இல்லை லிவர்லேயோ ஒரு கட்டி வளருது. நம்ம சம்டைம்ஸ் ஸ்கேனில் மட்டும் அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ ஸ்கேன் வில் ஷோ அஸ் ஓகே இந்த உறுப்பில் ஒரு கட்டி வளருது அப்படின்றது தான் அந்த. ப்ளஸ் இன்னும் சில ஃபியூச்சர்ஸ் வச்சு சம்டைம்ஸ் அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முயற்சி பண்ணுவாங்க. பட் ஈவென்ச்சுவலி அது கேன்சரா அப்படின்றத பயாப்சி தான் முடிவு பண்ணும். இப்போ நம்ம சர்ஜரி மூலமாகவோ அல்லது ஸ்கேன் மூலமாக கூட சம்டைம்ஸ் அதுலேருந்து ஒரு சதை எடுத்து நம்ம பயாப்சிக்கு அனுப்புவோம். ஸோ அதை ஒரு பெத்தாலஜிஸ்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு அதை ஸ்டடி பண்ணி ஸோ தே வில் கிவ் த ஃபைனல் வேர்டிக்ட் தட் இட் இஸ் கேன்சர் ஆர் நாட். ஸோ சம்டைம்ஸ் அது கேன்சர் இல்லைன்னா நம்ம அந்த கட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு பண்ண சர்ஜரி மட்டுமே ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம். பட் அந்த பயாப்சியில் கேன்சர்னு வந்துருச்சுன்னா then we have to add on other treatment modes like chemotherapy or even radiotherapy so that திரும்ப அது வராமல் இருக்கிறதுக்கான additional treatment. Okay, let's also talk about lymphoma. What is that basic? So lymph node அப்படின்னா நெறிக்கட்டிகள். நம்ம எல்லா உடம்புலையுமே we have நெறிக்கட்டி, I mean lymph nodes across the body. ஸோ அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா அகைன் இம்யூனிட்டி. ஸோ நம்ம எங்கேயாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது ட்ரெயின் ஆகிற லிம்ஃப் நோட் என்லார்ஜ் ஆகி அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணும். ஸோ அங்கே ஒயிட் செல்ஸ் தான் இருக்கும் அதுக்குள்ளே ஃபுல்லாகவே. ஸோ அந்த லிம்ஃப் நோடில் ஏற்படக்கூடிய ஒரு கேன்சர் தான் லிம்ஃபோமா. ஸோ அதை நம்ம ஹாட்ச்கின் லிம்ஃபோமா, நான் ஹாட்ச்கின் லிம்ஃபோமா, அப்புறம் அதுக்கப்புறமா நிறைய சப்டைப்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கும் ப்ரிடாமினெண்ட்டாக கீமோதெரப்பி தான் ட்ரீட்மெண்ட். அதனுடைய சிம்டம்ஸ்னு கேட்டிங்கன்னா அகைன் இந்த லிம்ஃப் நோடு இருக்கிற இடம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா எங்கேயுமே நமக்கு அந்த ஒரு நோடு இருக்கிறதே ஃபீல் ஆகாது. பட் உள்ள மைன்யூட்டாக இருக்கும். பட் அதெல்லாம் என்லார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நெறிக்கட்டிகள் கழுத்துலையோ இல்லை ஆக்சிலாலேயோ இல்லை உடம்புல எங்கே வேணாலுமே இந்த கட்டிகள் பெருசாகும்போது இது என்ன இன்ஃபெக்ஷனா இல்லை லிம்ஃபோமாவா அப்படின்றது தான் காமனாக நமக்கு டவுட் வரும். ஸோ இன்ஃபெக்ஷனில் டிபி இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். டிபின்றது ஒரு கிருமி தான், உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நெறிக்கட்டி பெருசாகலாம். ஸோ அது டிபியா இல்லை வேற இன்ஃபெக்ஷனா இல்லை லிம்ஃபோமா மாதிரி கேன்சரா அப்படின்றது தான் நமக்கு இனிஷியல் அப்ரோச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தர் டெஸ்ட் அகைன் நம்ம ஸ்கேன் இஃப் ரெக்வயர்ட் பயாப்சியில் தான் we will come to a conclusion that okay இது டிபி தான் இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ இப்படி சொல்லும்போது எல்லாருக்கும் பயாப்சி பண்ணணும்ட்டு இல்லை. ஜென்ரல் லிம்ஃப் நோட் பெருசு ஆயிடுச்சுன்னா we will always blood test கொஞ்சம் பண்ணிவிட்டு ஒன்றும் வார்னிங் சைன்ஸ் இல்லைன்னா ஒரு ட்ரையல் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். ஸோ அதுலேயே பெரும்பாலுமான நெறிக்கட்டிகள் கரைஞ்சிடும் இன்ஃபெக்ஷனாக இருந்தால். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரையல் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸில் கரைய மாட்டேங்குது, டிபிக்கும் எந்த எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் we have to do the biopsy and confirm. ஓகே சார், இந்த நெறிக்கட்டிகள் பற்றி சொல்கிறதுனால சில குழந்தைகளுக்கு இந்த நெக் லம்ப் அப்படிங்கிறது ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அப்போ கூட இது லிம்ஃபோமான்னு எடுத்துக்கணுமா இல்லை? இல்லை நெக் லம்ப் அகைன் காமனஸ்ட் இப்போ பொதுவாகவே எனி ஏஜ் குரூப் எஸ்பெஷலி இன் சில்ட்ரன் த காமனஸ்ட் இல்னஸ் இஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ வைரஸஸ் இப்போ ஒரு சீசன் வந்தால் டெங்கு காய்ச்சல் நிறைய பேருக்கு வருது, இப்போ இருமல் சளி நிறைய பேருக்கு வருது. ஸோ அதனால் சதவீதம் பார்க்கும்போது 95% இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். ஸோ எல்லா சிம்டமுக்குமே உடனே நம்ம பயந்துக்க கூடாது. கூகுளில் போட்டு பார்த்துட்டு ஐயோ கூகுளில் நெறிக்கட்டி இருந்துச்சுன்னா கேன்சர்னு வந்துருச்சு, இல்லை உடம்பு வலி வந்தால் கேன்சர் வந்துருச்சு, ஹீமோகுளோபின் குறைஞ்சு அப்படின்னு கூகுளில் நம்ம எந்த மாதிரி சர்ச் பண்ணுறோமோ அந்த அல்காரிதமில் அது சிம்டம்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிடும். ஸோ அகெயின் வி ஷுட் நாட் பி வரிட் அபவுட் தட். ஸோ அகெயின் காமன் திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் காமன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தோஸ் இல்னஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நெக் லம்புமே ஒரு இன்ஃபெக்ஷனுடைய ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கலாம். இந்த மேட்டர் ஆஃப் 1 to 2 weeks அது திரும்பவும் நம்ம இம்யூனிட்டியே அதை டேக் ஓவர் பண்ணி அந்த நெறிக்கட்டிகளை டிசால்வ் பண்ணிடும். இன் தட் கேஸ் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. மேபி ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் இஃப் ரெக்வயர்ட். பட் அதையும் மீறி வருஷன் ஆகும்போது தான் we have to think. For example, huge lump ரொம்ப வேகமாக பெருசாகுது, உடம்புல எல்லா பக்கமும் இருக்குது, பிளட் டெஸ்ட்டும் சஜஸ்டிவாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் அனாலிசிஸ் பண்ணி தென் வில் கம் டு அ கன்க்ளூஷன் ஓ இது சிம்பிள் இன்ஃபெக்ஷன் இல்லை, நம்ம அடுத்த லெவல் ஆஃப் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணுன்றது. பட் அதர்வைஸ் ஒரு பார்க்க சிக்கா இல்லை, வேறு எந்த வார்னிங் சைன்ஸும் இல்லை அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வில் ஹாவ் அ wait and watch policy initially and keep the child under close follow-up. So close follow-upல majority resolve ஆயிட்டாங்கன்னா நம்ம ஹையர் டெஸ்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, இதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. பட் அகைன் we should not miss also. எல்லா நெறிக்கட்டி இன்ஃபெக்ஷன் தான் சொல்லிட்டாங்க, ஒன்றுமே பண்ண வேண்டாம்னு நம்ம அப்படியே மாசக்கணக்கில் we should not postpone our further investigations. ஓகே, இப்போ லிம்ஃபோமாங்கிறது டெஸ்ட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பயப்படணுமா? அது கியூரபிளா இல்லை ரொம்ப டேஞ்சரஸா? It is curable, yes. So most of the cancers in children are curable. Okay. So generally success rate, generally it crosses 80% in most of the conditions. Very few conditions don't respond well. So overall சொல்லும்போது ஜென்ரலி பயப்படக்கூடாதா? டெஃபினெட்லி ப்ராக்டிக்கலி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ்ன்னு சொன்னால் பயம் வந்துடும். ஸோ பயப்படக்கூடாது
கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், பயம் இருக்கும் சம்டைம்ஸ். அந்த பயம் இருக்கிறது நல்லது தான். வி வில் ஆக்ட் ஃபாஸ்ட் அண்ட் பி காஷியஸ், ஸோ தட் எக்ஸ்ட்ரா ஒரு காம்ப்ளிகேஷனோ ஒரு டிலேவோ இல்லாமல் நம்ம வி வில் டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ். பட் அதே சமயம் பயமே ப்ராப்ளமாக போய் முடியக்கூடாது. ஸோ வி ஹேவ் டு அப்ரோச் த ரைட் பர்சன் அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸ். அதுதான். ஸோ அது வந்து நம்ம பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடும் வித் டைம். ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜென்ரலி பீப்புள் வில் கெட் தட் கான்ஃபிடன்ஸ். ஸோ க்யூர் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இட்ஸ் எ வெரி ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். இட்ஸ் நாட் லைக் நானா ஒரு ட்ரீட்மெண்ட்டை யோசிச்சு பண்ணணும்னு இல்லை. ஸோ எவ்ரி டிசீஸ் ஹேஸ் அ ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால். அந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணும்போது ஜென்ரலி வி வில் கிவ் த சைல்ட் த பெஸ்ட் ரிசல்ட். ஓகே, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், கீமோதெரப்பி பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசணும். பட் லைஃப் ஆஃப்டர் கீமோதெரப்பி இல்லை லைஃப் ஆஃப்டர் பிஎம்டி அப்படின்னா குழந்தைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ நாங்கள் அவங்கள சர்வைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிகாஸ் தே ஹாவ் fought a battle and they are surviving now. So survivors-க்குன்னு தனியாக we have a follow-up plan. ஸோ ஜென்ரலி அந்த மருந்துங்களுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ப்ளஸ் அவங்க நார்மல் லைஃப்க்கு திரும்ப போகிறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கும், அதையும் we have to take care. But once we do that, generally they become normal. So in fact 8 years 9 years முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ண பேஷண்ட்ஸ்லாம் இப்போ they are going to college. So they look as smart as their peers. So பார்க்கறதுலாம் they really very smart and handsome looking and they take part in all sports. Basketball எல்லாம் விளையாடுறாங்க. And academically also they are doing well, like scoring very good marks in 10th standard, 12th standard, school, college, etc. So again, once they go back to the profession, married life, everything generally they do well. So there are some after effects which we have to monitor. நம்ம சில பல விஷயங்களை மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கலாம். பட் ஓவரால் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் ஜென்ரலி they do very well. அது ஒரு டிசீஸ் வந்துட்டு போனதுக்கோ அதுக்கு கொடுத்த மருந்துகளுக்கான ஒரு எந்த ஒரு இதுவுமே ஒரு அப்பியரன்ஸில் தெரியாது, அவங்களுடைய நடவடிக்கைகளையும் தெரியாது. ஸோ நார்மல் லைஃப்க்கு ஓகே. சரி, இப்போ ஒரு கீமோதெரப்பி வந்து அடல்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒர்க்லேருந்து எல்லாருமே ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. இப்போ கிட்ஸுக்குன்னு வரும்போது இந்த கீமோதெரப்பி அப்போ ஸ்கூலுக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இதை நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? மோர் ஆர் லெஸ் சேம் ஒன்லி. நம்ம இன்டென்ஸ் ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று சொல்லுவோம், இன்னொன்று அந்த கண்டினியூஷன் ட்ரீட்மெண்ட் அல்லது லோ டோஸ் ட்ரீட்மெண்ட், மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டென்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் அந்த மருந்தினுடைய வேகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. ஸோ இன்ஃபெக்ஷன் வராமல் எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும், நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்கும், சக்ஸஸ் ரேட் அதிகம். ஸோ அந்த ஒரு 6 to 8 months டைம் இன்டென்ஸ் ட்ரீட்மெண்ட் போகும்போது டெஃபினெட்லி வில் ஸ்டாப் ஸ்கூல் போகக்கூடாது. இன்ஃபேக்ட் காமன் பிளேசஸ்க்கே போகக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ஒரு டெம்பிள் ஃபெஸ்டிவல், ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரௌடட் பிளேசஸ்க்கே போகக்கூடாது. பிகாஸ் ஒரு க்ரௌடுக்குள்ளே போனால் அங்கே ஒரு 4-5 members வில் ஹேவ் காஃப், கோல்டு, ஃபீவர் எட்ஸெட்ரா, ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம பேஷண்ட் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்ட்டு we try to keep them at home, come to hospital for treatment, திரும்ப go back to home அந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் they finish that intense treatment, கொஞ்சம் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க அந்த கண்டினியூஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது கிராஜுவலாக அவங்கள அங்கே ஸ்கூலுக்கு அனுப்ப we will give them permission. பட் அகெயின் கொஞ்சம் சில ப்ரிகாஷன்ஸோட ஃபுட் ஹைஜீன், வாட்டர் ஹைஜீன், சம்டைம்ஸ் ஸ்கூலில் சில இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிற டைமில் we don't send them to school. இல்லை இவங்களுக்கு ஒரு ஃபீவர் டைமில் இல்லை பிளட் கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்கிற டைமில் we don't send them to school. ஸோ அந்த மெயின்டெனன்ஸில் ஜென்ரலி they go back to school. ஓகே, என்ன மாதிரி ஃபுட் இன்டேக் இருக்கணும் கீமோ எடுத்துட்டு இருக்கும்போது? கீமோதெரப்பி ரிலேட்டட் டயட், ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அகெயின். ஸோ அகெயின் நம்மளுடைய பேசிக் கான்செப்ட் வந்து இன்ஃபெக்ஷன் ஃபுட்டு மூலமாகவோ வாட்டர் மூலமாக வந்துடக்கூடாது. அதே சமயம் ஆரோக்கியமான ஃபுட்டாக இருக்கும். ஸோ மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க நியூட்ரிஷனும் டவுன் ஆகாமல் இருக்கணும். ஸோ ஆல் டைப் ஆஃப் வெல் குக்டு ஃபுட் வி டோன்ட் ஸ்டாப். ஸோ அது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எதுவாக இருந்தாலும் ஹோம்மேட் ஃபுல்லி குக்டு ஃபுட்டாக இருந்தால் ப்ளீஸ் டேக். ஸோ அந்த மெனு கேட்பாங்க, மெனுவில் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் ஹவு இட் இஸ் மேட். ஸோ இட் இஸ் ப்ராப்பர்லி ஃப்ரெஷ்லி பாட் அண்ட் கம்ப்ளீட்லி குக்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்லாம். ரா ஃபுட் சம்டைம்ஸ் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ், வி ஆர் நாட் கோயிங் டு குக் த ஃப்ரூட்ஸ். ஸோ ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஸ், இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ப்ராக்டிஸ் டு சென்டர் டு சென்டர். பட் நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, ஒரு திக் ஸ்கின்டு ஃப்ரூட்டாக இருந்தால் ஜென்ரலி வி கேன் பீல் அண்ட் ஈட். ஸோ ஆரஞ்ச், pomegranate, ஸோ அதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே இட் ஹேஸ் அ ஸ்கின் கவர் அந்த ஃப்ரூட்டுக்கு. ஸோ த இன்னர் ஃப்ரூட்டுடைய ஹைஜீன் இஸ் வெல் மெயின்டைன்ட். ஸோ நம்ம அந்த ஃப்ரூட்டை ஆரஞ்சையோ இல்லை மாதுளையோ வாங்கி கழுவி தோல் சீவிட்டோம்னா த இன்னர் பார்ட் ஆஃப் த ஃப்ரூட் இஸ் ஹைஜீனிக். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். இப்போ இளநீர், ஸோ இட்ஸ் அகெயின் இட் ஹேஸ் அ வெரி திக் ப்ரொடெக்ஷன் அரவுண்ட் இட். ஸோ அதை நம்ம கட் பண்ணி இமீடியட்டாக கன்சியூம் பண்ணுறதுனா பண்ணலாம். குக்டு ஃபுட்லேயுமே வி அவாய்ட் ரீஹீட்டிங் அண்ட் சர்விங் அகைன். இப்போ காலையில் குக் பண்ணாத நைட்டு சூடு பண்ணி சாப்பிட்றது இட்ஸ் நாட் அன்காமன் இன் அவர் ஏரியா. பட் அகைன் அந்த மாதிரியான ப்ராக்டிஸை வி ட்ரை டு அவாய்ட். ஸோ ட்ரை டு மேக் சம்திங் ஃப்ரெஷ். இந்த 3 வேலையுமே ஏதோ ஒன்று சூடாக செஞ்சு ஒரு இட்லி, தோசை வித் சம் சாம்பார் அந்த மாதிரிலாம் we can always
consume. ஜஸ்ட் இன் கேஸ் கீமோ தெரப்பி எடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு தொடர்ச்சியாக ஃபீவர் வருது அப்படின்னா என்ன பண்ணணும்? See, fever வந்து okay, ஒரு small fever may be warning sign of a dangerous infection. So inside the patient. ஏன்னா ஆல்ரெடி பேஷண்ட் இஸ் ஆன் கீமோதெரப்பி, அவங்களுடைய இம்யூனிட்டி பவர் இஸ் லெஸ், ஸோ எதிர்ப்பு சக்தி கம்மி. ஸோ அந்த ஒரு நார்மல் சொல்ல முடியாது, ஒரு சாதாரண இம்யூனிட்டி நல்லா இருக்கவங்களுக்கு ஒரு சாதாரண சளி இருமலோட போகக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனே இவங்களுக்கு ரொம்ப தீவிரமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ்லையுமே வி ஹேவ் அ ஃபீவர் பிளான். ஃபீவர் வந்தால் இதுதான் பண்ணும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து எல்லா சென்டர்லையுமே வச்சுருப்போம். ஸோ தட் அந்த பேஷண்ட் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே கவுன்சிலிங்கில் இட் வில் பி an important பார்ட். இப்போ ஃபீவர் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவோம். ஸோ வி வில் ஆல்வேஸ் கிவ் அ ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு டெஃபினெட்லி தே ஹேவ் டு கால். தம்பிக்கு ஃபீவர் வந்துருச்சு, இல்லை பாப்பாக்கு ஃபீவர் வந்துருச்சு, தே வில் மேக் அ கால் அண்ட் இஃப் ரெக்வயர்ட் வி வில் ஆஸ்க் த பேஷண்ட் டு கம் இமீடியட்லி டு த ஹாஸ்பிட்டல். ஸோ நைட்டு 1 மணிக்கு ஃபீவர் வந்துருச்சு, ஸோ காலைல 10 மணிக்கு டாக்டர் வருவார், அப்போ போடலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீவர் பிளான் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இஃப் ரெக்வயர்ட் தே ஹேவ் டு கம் அட் நைட் 1 o'clock ஆல்சோ. ஸோ 24/7 அந்த ஃபீவரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ தென் அட் டைம்ஸ் நம்ம பிளட் கவுண்ட் எடுத்துகிட்டு ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அகெயின் டிஃபர்ஸ் பேஷண்ட் டு பேஷண்ட். சம்டைம்ஸ் ஒரு மைல்டர் ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்க பிளட் கவுண்ட்ஸில் நார்மலாக இருந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் சிரப் மூலமாகவோ மாத்திரை மூலமாக கொடுத்துருவோம். சம்டைம்ஸ் பிளட் கவுண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை பேஷண்ட் சிக்காக இருக்காங்கன்னா வி டோன்ட் டேக் அ ரிஸ்க், ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ நார்மல் சில்ட்ரனுக்கு இருக்கிற ஃபீவருக்கும் ஆன் கீமோதெரப்பியில் இருக்கிற ஃபீவருக்கும் தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ். அந்த டாக்டர்னுடைய அணுகுமுறையும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான பேஷண்ட் எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல் ப்ரிப்பேர்ட்னஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து இட்ஸ் டோட்லி அவே ஃப்ரம் த டாபிக். இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த சளி இருமல் எதுக்காக வருது, எப்போ வருதுன்னே தெரியாது, ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக சில நபர்களுக்கு. அதுக்கான காரணம் என்ன சார்? ஸோ பேபி வந்து அம்மா வயிற்றில் இருக்கும்போது இட்ஸ் வெல் ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட். பிறந்து ஒரு 1 year வரைக்குமே கூட சம்டைம்ஸ் ரொம்ப வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அந்த டைமில் ரொம்ப அதிகமாக சளி பிடிக்காது. பட் ஒன்ஸ் தே ஸ்டார்ட் க்ராலிங், எல்லாத்தையும் எடுத்து வாயில் வைக்கிறாங்க, கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க, மற்ற குழந்தைகளோட மிங்கிள் ஆகுறாங்க. ஸோ தட் இஸ் த டைம் வென் தே கெட் ஃப்ரீக்வெண்ட் சளி இருமல். ஸோ தே ஆர் எக்ஸ்போஸ் டு ஆல் தி என்விரான்மெண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் வைரஸஸ். ஸோ அந்த மாதிரி வைரஸ் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு சளி பிடிக்கும், சளி இருமல் கொஞ்சம் காய்ச்சல் 3 to 5 days சரியாயிடும். ஸோ இது வந்து இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரிபடி. எல்லாரும் நம்மளும் குழந்தையா இருக்கும்போது அந்த மாதிரி எல்லா வைரஸையும் ஃபைட் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம அடல்ட்டாக உட்காந்துருக்கோம். ஸோ அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் சம்டைம்ஸ் வருஷத்துக்கு 10-12 கூட வரலாம். ஸோ இட் மீன்ஸ் எவ்ரி மந்த் தெர் இஸ் அ சளி இருமல் மீன்ஸ் இட்ஸ் நார்மல் ஃபார் தட் சைல்டு. பட் அதில் சில வார்னிங் சைன்ஸ் இருக்கான்னு மட்டும் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தடவை சளி இருமல் வந்தாலும் ரொம்ப சிவியராகி அட்மிட் பண்ணி இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு சிவியராக இருக்கா, இல்லை அந்த மாதிரி வர சளி இருமல் வந்து அவங்க குழந்தையினுடைய ஹைட் வெயிட் க்ரோத்தையே ஹேம்பர் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை டீப் இன்ஃபெக்ஷன் வருதா, காதுலேருந்து சீல் வர்ற அளவுக்கு டீப்பான சளி இருமல் வருதா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி இருக்கான்னு சஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அதுக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற குழந்தை சளி இருமலுக்கு மருந்து கொடுத்தாலும் சரியாயிடுது, கொடுக்காட்டியும் சரியாயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அடிக்கடி சளி இருமல் வருது, மற்றபடி சைல்டு இஸ் ஓகே, க்ரோயிங் வெல்னா ஜென்ரலி வி கேன் லீவ் இட் அஸ் இட்ஸ். ஓகே சார், அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்குது சில குழந்தைகளுக்கு அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? அது உண்மையுமே ஒரு பிரச்சனையா? பிளேட்லெட் கம்மி, த்ராம்போசைட்டோபீனியா, அதுவும் அனீமியா மாதிரி தான். இட்ஸ் ஒரு சிம்டம் அல்லது ஒரு சைன்னு வச்சுக்கலாம். அதுக்கு என்ன காரணன்றதை வி ஹாவ் டு டயக்னோஸ் அண்ட் தென் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட். ஸோ பிளேட்லெட் குறையிறதுக்கு அகைன் காமன் திங்ஸ் ஆர் காமனஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா அகைன் இன்ஃபெக்ஷன். ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் டெங்கு சீசன் வருது, டெங்கு காய்ச்சல் வருது, பிளேட்லெட் குறையலாம், 5 to 7 days இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தட் டெங்கு ஃபீவருக்கு எந்த விதமான பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஷனும் தேவைப்படாது. சம்டைம்ஸ் நார்மல் பிளேட்லெட் கவுண்ட் 1 to 1.5 lakhs மேலே இருக்கணும்னு சொல்லுவோம். ஒரு 30-40,000 வரைக்கும்லாம் சாதாரணமாக குறைஞ்சிட்டு திரும்ப ஏறிடும் அதுவா. ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணவே மாட்டோம். மற்ற ஃபீவர் சிம்டம்ஸ், அது பிபி, அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டோம்னா அந்த வைரஸ் உடம்புலேருந்து கிளியர் ஆக பிளேட்லெட் தன்னால இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தட் இஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. அதுக்கப்புறம் பிளேட்லெட் குறைய போகிறதில்ல. இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு முடிவான பிறந்த மற்ற காரணங்கள்லாம் 1 by 1 வரும். ஐடிபி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. ஸோ இம்யூனிட்டிஸ், பாடிஸ் ஓன் இம்யூனிட்டிஸ் டிஸ்ட்ராயிங் பிளேட்லெட்ஸ். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்துட்டு சரியாயிடும். பட் அது கம்மியாக இருக்கக்கூடிய பிளேட்லெட் வந்து ரொம்ப நாளைக்கு கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஐடிபி ஒரு காரணம். அல்லது சம்டைம்ஸ் போன் மேரால தான் பிளேட்லெட் ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு, ஏப்ளாஸ்டிக் அனீமியா.
அல்லது சம்டைம்ஸ் அப்நார்மல் செல்ஸ் போன் மேரோவில் அதிகமாகிடுச்சு, லுக்கீமியா செல்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ நார்மல் பிளேட்லெட் உற்பத்தி ஆக மாட்டேங்குது, பிளட் கேன்சர். ஸோ இதெல்லாம் ரேர் காரணங்கள். பட் எஸ், அதுவும் நம்ம வி ஹேவ் டு திங்க் ஆஃப் if it is not fitting into the usual infection and its complication. Okay. Also, I think it's a high time that we also talk about இந்த WBC வந்து ஹையாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. ஓகே, WBC அதிகம் அப்படின்றது ஒரு காமன் சினாரியோ. அகைன் இப்போ ஜென்ரலாக நம்ம ஃபீவருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்குறோம், சிபிசி எடுக்கிறோம். ஸோ அதில் WBC 25,000 அப்படின்னு ரிப்போர்ட் வருது. நம்ம ரெஃபரன்ஸ் வேல்யூ பார்த்தா 4 to 10,000 தான் இருக்கும். ஒரு பயம் வரும் கண்டிப்பாக, நேச்சுரலாக. பட் அகைன் வி ஷுட் ரிமெம்பர், ஒயிட் செல்ஸ் வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஃபோர்ஸ். ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால், ஒரு கிருமி நம்ம அட்டாக் பண்ணால், அந்த போலீஸ் ஃபோர்ஸ் தான் மல்டிப்ளை ஆகி ஃபைட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணுறோம். ஸோ அந்த ரைஸ் இன் WBC இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் டைமில் இட்ஸ் அ நேச்சுரல் ஃபினாமினன். அதிகமானதான் அந்த பாக்டீரியாவோ வைரஸோ கிளியர் ஆகும். பாக்டீரியாவோ வைரஸோ கிளியர் ஆனோடனே திரும்ப மல்டிப்ளிகேஷன் ஸ்லோ ஆகி உடம்புல திரும்ப அந்த நார்மல் WBC வந்துடும். ஸோ அதனால் எல்லா WBC அதிகத்துக்கும் பயப்பட தேவையில்லை. பட் அகைன் எல்லாமே நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக எடுத்துக்க மாட்டோம். மற்ற இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் டெஸ்ட் எடுக்கிறோன்னா ஒயிட் செல் பார்க்குறோம் அதிகமாக இருக்குது, கூடவே ஹீமோகுளோபின் எப்படி இருக்குது, பிளேட்லெட் எப்படி இருக்குது, ஒயிட் செல்னுடைய டிஃபரன்ஷியல் கவுண்ட் எப்படி இருக்குது, ஒயிட் செல் ஸ்மியரில் பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப்பில் எப்படி இருக்குது. நார்மல் இன்ஃபெக்ஷனில் அதிகமாகிற செல்ஸ் மாதிரி இருந்தால் we can just அந்த இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம WBCயை சீரியலாக மானிட்டர் பண்ணாலே போதும். வித் டைம் அது குறைய ஆரம்பிச்சிருச்சு, நார்மல் நோக்கி வந்துருச்சுன்னா ஓகே, இன்ஃபெக்ஷன் சரியாயிடுச்சு. ஸோ பட் ரேர்லி வி கேன் ஹேவ் லுக்கீமியா as a cause. ஸோ அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அது அப்நார்மலாக இருந்தால் டெஃபினெட்லி நம்ம அதுக்கான அடுத்த ஸ்டெப்ஸை உடனே எடுக்க ஆரம்பிச்சிடும். Okay, let's also talk about in the sickle cell disease and haemophilia. ஸோ ஹீமோஃபிலியா ஃபர்ஸ்ட் சொல்லலாம். ஹீமோஃபிலியான்றது உடம்புல ஃபேக்டர் 8 பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸில் தேவையான ஃபேக்டர் 8 அல்லது ஃபேக்டர் 9 கம்மியாக இருந்தால் ஹீமோஃபிலியா A அல்லது ஹீமோஃபிலியா B அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அகைன் ஜெனட்டிக் டிசீஸ். பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு அந்த ஃபேக்டர் உற்பத்தி பண்ணுற திறன் இருக்காது, இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நார்மலாக ஃபேக்டர் 8 லெவல் உடம்புல வந்து 50 to 150% இருக்குன்னு சொல்லுவோம். 50 150 வரைக்கும் இருக்கலாம். இப்போ சில குழந்தைங்களுக்கு ஹீமோஃபிலியா, சிவியர் ஹீமோஃபிலியோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த லெவல் வந்து லெஸ் தேன் 1% தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு பிளட் கிளாட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். சும்மா ஒரு தடுப்பூசி போட்டாட வீங்கிடும், இல்லை தவள ஆரம்பிச்சுனே முட்டி வீங்க ஆரம்பிச்சிடும் உள்ள ரத்தம் கசிகிறதுனால. லைட்டாக அடிப்பட்ட இடம்லாம் அப்படியே பேட்சாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் காமன் சிம்டம்ஸ் அட் டயக்னோசிஸ். ஸோ நம்ம அது ஃபர்தராக கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா தென் இட் ஹேட்ஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வி ஹேவ் டு அட்வைஸ். ஃபேக்டர் 8 கம்மியாக இருந்தால் ஃபேக்டர் 8 இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ ஷார்ட் ஆக்டிங், லாங் ஆக்டிங், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த ப்ளீடிங் வராமல் தடுக்கிறதுக்கு, இல்லை ஒரு ப்ளீடிங் வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு அந்த ஃபேக்டர் இன்ஜெக்ஷன்ஸ் தான் இப்போ இருக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட். ஜீன் தெரப்பி அப்படின்னு ஒரு தெரப்பி வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்கு ஹீமோஃபீலியாக்கு. பட் அகைன் இப்போ நமக்கு அது அவைலபிளாக இருக்கிறதுக்கு மேபி இட் வில் டேக் சம் மோர் இயர்ஸ் பிஃபோர் வி ஹேவ் இட் இன் அவர் டேபிள் டு ஆஃபர் டு அவர் பேஷண்ட்ஸ். We spoke about a lot of things, sir. I think throughout இந்த பிளட் சம்பந்தமா குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இந்த ஒட்டுமொத்த கான்வர்சேஷன்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு டீப் டைவ் ஆக இருந்தது. Thank you so much for your time. Thank you very much. Thank you for the insightful conversation as well. Thank you.